Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchengodu Namakkal district and Sangagiri Salem district. பேசிக்க தலைவர் திருமாவளவன் தற்போது உரையாற்றி வருகிறார், பார்க்கலாம். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இந்திய ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள், மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள், ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து ஒத்திசைந்து முடிவெடுக்க கூடிய அதிகாரங்கள் என்று ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் என்று அதிகாரங்களை அரசமைப்பு சட்டம் வகைப்படுத்தி இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் எந்தெந்த துறைகளில் உள்ளன என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மாநில அரசுகள் தலையீடு செய்ய முடியாது. மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் என்னென்ன, எந்தெந்த துறைகளை சார்ந்த அதிகாரங்கள், இவையும் வரையறுக்கப்பட்டு விட்டன. இந்திய ஒன்றிய அரசு அந்த அதிகார பட்டியலுக்குள் தலையீடு செய்யக்கூடாது. கன்கரண்ட் லிஸ்ட், இரு அரசுகளும், ஒன்றிய அரசு மாநில அரசு, இவை கலந்து பேசி ஒரு ஒத்திசைவுக்கு வர வேண்டும். அதுதான் கன்கரன்ஸ். இரண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்தல், கலந்தாய்வு செய்து முடிவெடுத்தல், ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உடன்பட்ட நிலையில் எடுக்கிற முடிவு. அதற்கான அதிகாரங்கள் எவை எவை, எந்தெந்த துறைகளை சார்ந்த அதிகாரங்கள் என்பவையும் அரசமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. கல்வி அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மாநில அரசின் கல்வி அதிகாரம் மத்திய அரசு தேவையில்லாமல் தலையீடு செய்யக்கூடாது. பல்கலைக்கழகங்களில் யுஜிசி, அது இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ஒரு நிறுவனம். அந்த அளவில் அவர்கள் தலையீடு செய்ய முடியும். ஆனால் மாநில அரசின் ஒப்புதலின்றி தலையீடு செய்ய முடியாது. மாநில அரசின் ஒப்புதலின்றி தலையீடு செய்ய முடியாது. ஆனால் இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நீட் தேர்வு கூடாது என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியது மட்டுமில்லாமல் சட்ட மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியும் கூட அதை ஏற்க மறுக்கிறது. இது அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. ஆகவேதான் நாம் கண்டிக்கிறோம். இன்றைக்கு வினாத்தாள்கள் கசிந்திருப்பதை தர்மேந்திர பிரதான், இந்திய ஒன்றிய அமைச்சர், ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். சிபிஐ விசாரணை நடத்துகிறது என்று சொல்லி இருக்கிறார். இது முதல் முறை நீட் தேர்வை முற்றாக ரத்து செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிராக நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கேள்வி எழுப்பி அவர் பேசியிருக்கிறார். ஒரு சில மாணவர்களின் தவறுக்காக 22 லட்சம் மாணவர்களும் அவதிப்பட வேண்டுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchengodu Namakkal district and Sangagiri Salem district.